மரணத்தையும் ஜீவனையும் இங்கே தான் வச்சிருக்கிறார். உற்சவமாக கையை தட்டுங்க. அதுக்கு அடையாளம் என்னை குறித்து நான் பெருமையாக ஒன்று சொல்கிறேன். மிஞ்சின நீதிமானம் உள்ள காரியம் அல்ல. இந்த ஊழியத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் என்னை கேளுங்க, சவால் விட்டு சொல்கிறேன். இனியும் கேளுங்க. ஏனென்றால் மாமிசத்திலிருந்து எதையும் எடுத்து உங்களுக்கு விளம்புவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேறொன்றும் உங்களுக்கு புறப்பட்டு வருவதும் இல்லை. ஆகவே சிலருடைய விமர்சனங்களுக்காக, சிலருடைய கேள்விகளுக்காக வாழாதீங்க. கர்த்தருக்கென்றே வாழுங்க, கர்த்தருக்கென்றே வாழுங்க. ஒரு முறை ஒரு சின்னத்துறை கடற்கரையில் ஒரு ஜோசப் என்ற ஒரு சகோதரனுக்கு நாங்கள் ஊழியம் செய்தோம். அவனுக்கு தீராத நெஞ்சுவலியாக இருந்தது. தீராத நெஞ்சுவலி, பயங்கரமான நெஞ்சுவலி. ஒரு மருத்துவமனை அவனை குணமாக்கவில்லை. ஓப்பன் சர்ஜரி பண்ணால் சோலி முடிஞ்சு போச்சு, கேரண்டி கிடையாது. ஆகவே அவன் தேவனை தேட ஆரம்பித்தான். இதே சபையில் 2 நாள் வந்திருந்தார். ஒரு முறை நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு சென்று அவருக்கு ஜோம் பண்ணோம். அப்பொழுது அவனுக்கு ஆண்டவர் புது இருதயத்தை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார். அதுக்கு பிறகு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவன் இருதயம் நார்மலாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடனே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகும்போது அவர் சொல்கிறார், ஒரு தூதருக்கு பேர் சொல்லி, என் ஜெபத்தை தூதர் கேட்டார், என் இருதயத்தை அவர் சுஸ்தமாக்கினார். ஜெபம் பண்ண வெளியே வந்துட்டான். ஒரு சோமகை ஏற்றுட்டுங்க. இப்போ அர்த்தம் புரியுதா பிரதர்? அதாவது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் புதிய இருதயத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லி, இனி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மரணமே உண்டாகாது. மரணம் உண்டாகாதுன்னா உடனடி உண்டாகாது. இந்த உலகத்தில் பிறந்தால் ஒருத்தன் சாகத்தான் ஆகணும். ஆனால் அதுக்கு முந்தி நீ சாக மாட்டேன். வேணும்னா இருதயத்தை பரிசோதித்து பாரு. இருதயத்தை பரிசோதித்து பார்த்தான். பார்த்த பிறகு இருதயம் நல்லபடியாக ஒரு வாலிபனுடைய இருதயம் உட்கார்ந்துருந்தது. அப்போ ஆண்டவர் நன்றி சொல்கிறான். எப்படின்னா, என்னுடைய ஜெபத்தை ஒரு தூதர் கேட்டார். தூதர்னா புரியும், ஆர்சிக்காரங்களுக்கு ஜெபம். அப்போ ஆண்டவர் அதை கேட்டார். அப்போ ஜெபம் பண்ணி விடுதலை கொடுத்ததே இந்த ஊழியம். வேணா பரிசோதிச்சு பாரு, உன் இருதயம் சொஸ்தமாக இருக்குன்னு சொன்னது நான், எனக்குள்ளே இருந்த ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதை அவர் கொடுத்துட்டார்னு சொல்லிட்டார். இப்படி தான் நிறைய ஊழியங்கள் வஞ்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சத்தியத்தை உணராதபடிக்கு அந்தி கிறிஸ்து இருதயத்தை அடைச்சி வச்சிருப்பான். நீங்கள் ஒரு நாளும் திருந்தக்கூடாது, ஒரு நாளும் கீழ்ப்படியக்கூடாது. ஆகவே சொல்லப்படுகிற சுவிசேஷங்கள் 2. ஒன்று அந்தி கிறிஸ்துடைய சுவிசேஷம், இன்னொன்றால் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். ஆபேலும் தன் மந்தையினுடைய தலையீற்றிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலை அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்து, காயினையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகிவிட்டது, அவன் முகநாடி வேறுபட்டது. உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் 2 காரியத்தை உணர்த்துகிறார். காணிக்கைகள் 2. ஒன்று அந்தி கிறிஸ்துனுடைய காணிக்கை, ஒன்று இயேசு கிறிஸ்துனுடைய காணிக்கை. இயேசு கிறிஸ்துனுடைய காணிக்கையை நிறைவேற்றுவது யார்? மூத்தவன் அல்ல, இளையவன். ஆபேல் நிறைவேற்றுகிறான். அவன் எப்படி சொல்லுகிறான்? தன் மந்தையில் முதல் பலனையும் கொடுக்கிறான். அடுத்து தன்னுடைய மந்தையில் இருந்த கொழுத்த ஆடுகளில் சிலவற்றையும் சேர்த்து கொடுக்குறான். அவன் ஏன் அப்படி கொடுக்குறான்? ஒரு கேள்வி கேட்குறான். ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்? நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏன் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும்? இப்போ ஆதி ஆமத்தில் ஆண்டவர் உலகத்தை படைக்கிறார், ஏவாளை சிருஷ்டிக்கிறார், ஆதாமை உருவாக்கினார். 2 பேரும் பாவம் செய்து 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவன் பெயர் ஆபேல், இன்னொரு பெயர் காயின்.
2 பேரும் காணிக்கை கொண்டு வராங்க. யார் இடத்துல கொண்டு வராங்க? ஆண்டவர் இடத்துலாம் கொண்டு வராங்க. அன்னைக்கு ஊழியக்காரன் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. அப்போ ஆண்டவர் இடத்துல காணிக்கை கொண்டு வராங்க. அப்போ இளையவன் ஆண்டவர் விரும்புகிற காணிக்கையை கொடுக்குறான். தன் மந்தையில் முதல் பலன் எல்லோருக்கும் தெரியும். முதல் பலன் ஆண்டவருக்குரியது என்று எல்லோருக்கும் தெரியும். அதையெல்லாம் நீங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறீங்க. முதல் பலனை கொடுக்குறான். 2வது, அவனுக்கு அதில் தாகம் அடங்கவில்லை. ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று கருதி தன் மந்தையில் உள்ள செழித்த ஆட்டுக்கடாக்களை எல்லாம் பிடித்து ஆண்டவருக்கிட்டே கொடுத்துட்டான். கர்த்தர் சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிச்சார். காயினை கொண்டு காணிக்கையை கொடுத்துட்டான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. உடனே என்னுடைய கோபம் வருது, முகநாடி வேறுபடுகிறது. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நன்மை செய்தால் நன்மை இல்லையோ, இல்லை என்றால் சாபம் வீட்டு வாசலில் படுத்து கிடக்கும் என்று சொன்னார். இல்லையே, உற்சவமாக கையை தட்டலாம். அந்த நிமிஷத்திலேயே காயின் ஒரு கொலைகாரனாக மாறிவிடுகிறான். ஆண்டவர் எப்படி சபித்தாரோ அப்போவே கொலைகாரனாக மாறிவிடுகிறான். அப்போ ஆதியாமத்திலே 2 விதமான காணிக்கைகள் அங்கே செலுத்தப்படுகிறது. காயின் செலுத்தாமல் இல்லை, செலுத்தினான். ஆனால் பிரமாணத்தின்படி செலுத்தவில்லை. இது ஒன்று தான் குற்றச்சாட்டு. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின்படியாக ஒருவன் கொடுக்கிறான், இன்னொருவன் அந்தி கிறிஸ்துவின்படியாக கொடுக்கிறான். 2 கொடுத்தல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இளையவன் ஏன் கொடுத்தான் என்ற கேள்விக்கு இப்போ வருவோம். ஏன் முதல் பலனை கொடுத்தான்? அவனுக்கு எப்படி தெரியும் முதல் பலன் கொடுப்பது? இப்போ மோசையின் காலத்திலே முதல் பலனை நீங்கள் எனக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறது, மோசை மூலம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஆதியாமத்தில் ஸ்ட்ரைட்டாக வசனமே இருக்கிறது. ஏன் கொடுத்தான், எதற்கு கொடுத்தான்? ஒரு கேள்வி, பதில் சொல்லுங்க பிரதர். அவன் ஏன் கொடுக்க வேண்டும்? தேவனாய கர்த்தர் தான் நிற்கிறார். அவர் இந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவுவார். ஆதாமையும் ஏவாளையும் அடிக்கடி பார்த்துக்கிடுவார், காயினையும் ஆபேலையும் பார்த்துக்கிடுவார். அன்னைக்கு ஆவியான மனுஷன் அல்ல, மனுஷனாவே நின்று அவர்களை சந்திப்பார் தேவன். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி இன்றைக்கு அநேகருக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி ஏற்படுகிறது. அன்றைக்கு என் ஆபேலுக்கு ஏற்படவில்லை, காயினுக்கு ஏற்படவில்லை. அதுக்கு என்ன காரணம்? ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அதை நிற்கிற ஆண்டவர் தான். ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்தார் ஆண்டவர் தான். நீர்நிலைகளை படைத்தது ஆண்டவர் தான். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாளான நிற்கிறான். எலும்பிலிருந்து அவளை உருவாக்கினார். மண்ணில் உருவாக்கினது ஆதாம். எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க. அப்படியானால் என்ன நடந்திருக்கும்? இதுக்கு ஒரு விளக்கம் தான் நல்லா இருக்கும். என்ன பிரதர்? இல்லை, அந்த கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்கள் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஊழியக்காரர்கள் காணிக்கையை பற்றி பேசினா கோபம் ஊழியக்காரர் மேலே பற்றி வருகிறது. அப்போ அதற்கு ஏன் காரணம் என்று ஆராய்ந்து பார்ப்போம். சாபம். ரைட் ஆன்சர். அல்லேலூயா. சரி, சாபம் இருந்தாலும் அது அவனுக்கு, ஆதாமுக்கு எப்படி தெரியும், ஏவாளுக்கு எப்படி தெரியும், ஆபேலுக்கு எப்படி தெரியும், காயினுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்கள்? ஏன்னா அங்கே பள்ளிக்கூடம் இல்லை, பைபிள் காலேஜ் இல்லை, பைபிள் காலேஜ் இல்லை. எஸ், அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையை மீறின பொழுது ஏவாளை சபித்தார். ஏவாளை சபித்தார், ஆதாமையும் சபித்தார். 2 பேரையும் சபித்த பொழுது அவர்கள் சாபத்தினுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். யாரெல்லாம்? ஆண்டவர் உண்டாக்கின ஆதாம் ஏவாள் 2 பேரும் சாபத்திலே வளர ஆரம்பித்தார்கள். அவள் சாபமும் ஒன்று சேர்ந்தது. ஒன்று சேர்ந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தது. அப்போ சாபத்தினுடைய பிள்ளைகள் தானே. அப்போ சாபத்தினுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆபேலே, காயினே, நீங்கள் விவசாயம் பண்ணிவிடுங்க, என்னான்னு பண்ணுங்க, முதல் பலன் எனக்கு தந்துடணும். ஒரு கண்டிஷன் வச்சுருப்பார். வச்சிருந்தனால தான் ஆபேல் அதன்படி கொண்டு கொடுத்தான். ஆண்டவர் கொடுத்தான், காயினும் கொடுத்தான். அவர் கேட்டிருந்தால் தான் கொடுக்க முடியும். கேட்காம எப்படி கொடுக்க முடியும்? ஏதேன் தோட்டமே அவளுக்கு சொந்தம். அப்போ அதில் கொஞ்சம் காய்கறியை கொண்டு ஏன் கொடுக்க வேண்டும்? ஏன் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது என்ன? கடவுள் தான் கிட்ட நிற்கிறாரு, அவங்களோட இருக்கிறாரு, ஏன் கொடுக்க வேண்டும்? அது முதல் பலனை கொடுக்க வேண்டும், கொளுத்த ஆட்டுக்கடாக்களை கொடுக்க வேண்டும். கொடுத்திருக்கிறார்கள். ஏன் கொடுத்தார்கள்?
அப்படின்னு ஆண்டவர் கேட்டிருப்பார். அதனால தான் உங்கள் சாபம் நீங்கி பிழைக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று நீ தான் விதைச்ச, நீ தான் அறுவடை செஞ்ச, ஆனால் முதல் பலனை நீ சாப்பிடாத, எங்கிட்ட கொண்டு வான்னு சொல்லியிருப்பார். அதனால தான் ஆபேலு கொண்டு கொடுத்தான். அதன்படி தம்பி கொடுத்தான்னு சொல்லி அவனும் கொடுத்தான். அவன் கொஞ்சமாக கொடுத்துருப்பான், பிரமாணத்தின்படி கொடுக்கல. ஆகவே இளையவனை ஆசீர்வதித்தார், மூத்தவனை சபித்தார். அந்த சபித்த சாபத்தினுடைய பிள்ளைகள் தான் இந்த தலைமுறை. காயினுடைய வம்சம்தான் நாம. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஏனென்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபேலை இதே காயின் தான் கொன்று புதைத்தான். அப்போ வம்சம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஆசீர்வாதத்திலிருந்து ஆரம்பிக்கல, சாபத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. காயின் ஒரு திருட்டுப்ப, அந்த திருட்டு பயலுக்கு தான் நம்ம பிள்ளைங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. அவை நாமும் பரிசுத்தமாக வேண்டுமா? ஆபேல் பின்பற்றினதை நாமும் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் சாபம் வீட்டிலே படுத்து கிடக்கும். அல்லேலூயா. அப்போ ஏன் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமே அவருடைய சாபங்களை போக்கிக் கொள்ள நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். உண்டாக்கினவரே கேட்டிருக்கிறார். நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். கர்த்தருக்கு காணிக்கை ஆடு படைக்கப்பட்டது, ஆடுகள் படைக்கப்பட்டது, காய்கறிகள் படைக்கப்பட்டது. அவர் சமைச்சு சாப்பிட்ருப்பாரா? சமைச்சு சாப்பிட்ருப்பாரா? சாப்பிட்ருக்க மாட்டார். ஆடை வெட்டி கொன்று இறைச்சியை சாப்பிட்ருப்பாரா? அப்புறம் அது ரெண்டையும் என்னைத்தான் செய்தார்? எஸ், ரைட் ஆன்சர். ஆசீர்வதிச்சு அவங்களே கொடுத்துருப்பாரு. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வதிப்பதற்கு தான் நீ எங்கிட்ட வாங்கன்னு சொல்கிறார். நீ சம்பாதிச்ச, ஆனால் நீ அதில் சாப்பிடாத, நான் ஆசீர்வதிச்ச பிறகு நீ சாப்பிட்டுக்கோ. அவைதான் கொண்டு வா என்று சொல்லி ஆசீர்வதித்து அவர்களுக்கே திரும்ப கொடுத்திருப்பார். இதுக்கு தான் ரகசியம். நீங்கள் அதான் ஆண்டவர் சொல்வார், நீ சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பாய், பெருக விதைத்தாய் பெருக அறுப்பாய். நீ எவ்வளோ கொடுக்குறாயோ அதற்கேற்ற ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். நீ நுள்ளி போட்டால் ஆண்டவர் நுள்ளித்தான் போடுவார். நீ சில்லறையை கொடுத்தா ஆண்டவர் சில்லறையை தான் போடுவார். நீ நோட்டே கொடுத்தாச்சுன்னா ஆண்டவர் நோட்டுக்களையே போடுவார். அல்லேலூயா. நீ கொடு, அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிய சரிய உன் மடியில் போடுவேன்னு சொன்னது இயேசு கிறிஸ்து. கையை தட்டுங்க. ஆகவே கொடுக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அது தேவனுக்கு போய் சேரும். அது உங்களுக்கு திரும்ப பலவிதமாக சுகமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, விடுதலையாக உங்களுக்கு வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உங்களுக்கு கடனாளி அல்ல, நாம தான் அவருக்கு கடனாளி. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம்.
எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றுவார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினர் நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார் நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன்